நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எல்லாரும் சேர்ந்து 2 கொரிந்தியர் புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவங்க மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். தங்கள் உபத்திரவத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம கூடிய பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஏற்கனவே சொல்றேன், நம்ம சபையில காணிக்கை பற்றி பெரும்பாலும் பேசுறது இல்லை, தசமாவத்தை பற்றி பேசுறதே கிடையாது. ஏன் பேசுறது இல்லைன்னா அது முக்கியம் இல்லை, பிரமாணங்கள் முக்கியம். காஸ்ட் பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகும். இப்போ ஒரு பகுதியை பேசிட்டு வரோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்ட மாட்டோம். வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தில் வாழணும்னா சில சில படம் வந்தாச்சுனாலே என்னென்னமோ நடந்துடும். கர்த்தர் விட்டு விளையிடுவாங்க, வராத பிரச்சனைலாம் வரும், வராத வியாதியெல்லாம் வரும், நிறைய சொல்லி இப்படியே பேசி 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 எனக்கு ஒன்றுமே வேணாம் சாமி, என்ன நான் இப்படி செத்தா பரவத்துக்கு வந்தால் போதும்னு ஜெபம் பண்ண விசுவாசி கற்றுக்கிட்டான். உனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் கொடுக்காது. கான்ட்ரடிக்ஷனை பார்க்கணும். பொதுவாக சில சமயங்களில் ஊழியக்காரங்களையும் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறது, நான் அப்படி பண்ணுறது இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, பூமியில் ஒன்று இதாக இருந்தாலும் பரலோகத்துக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா பூலோகத்தில் இருக்கிறவனுக்கு பரலோகத்தில் இடமே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அதனால பூமியில் ஒன்றுமே வச்சுக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்கலாம் என்கிட்ட கொடுக்கணும். அதனால பின்னாடி காணிக்க தகம்பாங்க, இப்படியே பேசி பேசி இதுலேயே நான் ஒரு சில அடிப்படையான சில முடிவுகளை பண்ணேன். எந்த விசுவாசி வீட்டுக்கு கூப்பிடாட்டுனா போகக்கூடாது. இந்த மனுஷன் அடிக்கடி வர்றான், மாதம் வந்துடுறான், இவனுக்கு வேற காணிக்க கொடுக்க கையில் காசு இல்லை, இப்படியே நிறைய போகும்போது நான் காதால கேட்டு பலவந்தம் பண்ணுறது. சுவிசேஷத்தை பற்றியும் ராஜ்யத்தை பற்றியும் பலவந்தம் பண்ணலாம். மற்ற எந்த விஷயத்திலும் பலவந்தமாக இது பண்ணவே கூடாது. அவன் விரும்பி செய்யும். சொல்லுங்க, விரும்பி. நீ ஆலயத்துக்கு வர்றது கூட தள்ளி பிடிச்சி இழுத்துட்டு வர்றதில்ல. எப்போ சர்ச்சு திறக்கணும் வாசலை பிடிச்சி நிற்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் உள்ள வரணும்னா காரணம் அதை நீங்கள் தான் உருவாக்க முடியாது. ஆவியானவர் அந்த வாஞ்சியை கொடுக்கலன்னா தேடவே முடியாது. சபை என்பது கடைசி ஆதாரமாக போயிடக்கூடாது. சபை என்பதும் கர்த்தர் என்பதும் கடைசி ஆதாரம் அல்ல, அதான் முதலாவது ஆதாரம். தேவனை தேடுவதில் முதல் அப்படியே ஆண்டவரே ஆரம்பிக்கிறாரு. பலை பிரசங்கத்தில் அவர் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் ஏதோ ரெடி பண்ணாருன்னா மேலே ஒரு இது வைப்பாங்க, ஒரு டிசைனுக்காக செரி பழம் வச்ச மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு முதலாவது தேவனை ராஜ்யத்தை மட்டும் நீதி தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட இதுக்கு பின்னாடி போனாதப்பா, இதுக்கு பின்னாடி போடும். ஆண்டவருக்கு பின்னாடி போடும், மற்றவங்க உங்க பின்னாடி வரும். சங்கீதக்காரர் நல்லா புரிஞ்சுட்டு தான் சொல்றான். சங்கீதம் 23:6 என் ஜீவுள்ள நாளெல்லாம் நன்மைங்கிறது என்ன தொடரும். நான் அதுக்கு பின்னாடி போறதில்ல, எனக்கு பின்னாடி. நீங்க நான் எப்படி சொல்றீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறாங்கன்னா உங்களை பற்றி பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்டது வரும். ஏகப்பட்ட தேடி வந்து உங்களை ஒட்டிக்கிறோம். காந்தம் எங்க இருந்தாலும் இரும்பு எங்க இருந்தாலும் நீங்க பாடு பிடிச்சிட்டு போனீங்கன்னா கூட எல்லா இரும்பு துகள்களும் வந்து ஒட்டிக்கிறோம். இரும்பு தன்மை உள்ள மண்ணும் வந்து ஒட்டிக்கிறோம். ஏன் அப்படி? நீங்க ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் ஹேங்கிங். எல்லாம் வந்து அட்டாச் ஆகிக்கிற மாதிரி உங்களை தேடி வந்து அட்டாச் பண்ண வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்க தேடி ஓடுறது இருக்கு இல்லையா, அது தவறு. டெய்லி நம்ம உழைச்சாதான் சம்பாத்தியம், சம்பாதிச்சாதான் நான் வாழ முடியும் நினைக்கிறீங்க. ஆமா, எல்லாரும் உழைச்சாதான் சம்பாத்தியம், சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும், வாழை கட்ட முடியும், எல்லாம் பண்ண முடியும். உண்மை, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, மனுஷனை உண்டாக்குனாரு. ரைட்டுங்களா? நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். மனுஷனை உண்டாக்குனாரு, ஏதேன் தோட்டம் கொண்டு வச்சாரு. அவன் கொண்டு வந்து வச்ச உடனே அவனுக்கு ஏதாவது தேவை இருந்ததா? மரத்தை உண்டாக்கிட்டார், செடியை உண்டாக்கிட்டார், பழத்தை உண்டாக்கிட்டார், எல்லாம் உண்டாக்கிட்டாரு. மனுஷனை உண்டாக்கி கொண்டு வந்து வைக்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிறார். அதை ஆடுறதுக்கு புதுசாக செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது.
அவனுக்கு முதலாக கர்த்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஓய்வு. ரெஸ்ட். முதல்ல மனுஷனுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாரு? 6 நாள் படைச்சிட்டு 5 நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. 6ஆவது நாள் மனுஷனை படைச்சாரு. மனுஷனை படைச்சு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கப்ப இதை பண்படுத்து காப்பாற்றிக்கணும். அவனுக்கு கொடுத்த வேலை என்னது? பண்படுத்தணும். எல்லாத்தையும் படைச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, பத்திரமா காப்பாற்றிக்கணும். எல்லாத்தையும் பண்படுத்தலாம், கல்டிவேட் பண்ணணும், பெருக்கு பண்ணணும். கர்த்தர் உங்களை ஐடியலா இருக்க வைக்கல. 7ஆவது நாள் ஓய்வு, அடுத்த நாள் வேலை. என்ன வேலை? கொத்து போடணும், இறம் போடணும், அது சுத்தம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஏன் இன்னைக்கு எல்லாமே விவசாயமும் மற்ற எல்லாமே கஷ்டமா இருக்குது பாருங்க. நீங்க விதைக்கிறீங்க, விதைய நீங்க விதைக்கிறீங்க. களை எப்படி முளைக்குது? யார் விதைக்கிறா? களை தானா முளைக்குது, முள்ளு தானா முளைக்குது. முள்ளையும் களையும் புடுங்கிறதே பெரிய வேலை விவசாயிக்கு. அதுக்கு கூலி பொருத்தி அப்படிப்பட்ட களைகள் எல்லாம் புடுங்கிறதுக்கு காசு செலவழிச்சு அந்த களையை நீக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா அதுக்கு பிரயாசம், அதுக்கு செலவு. ஆனா விதை விதைக்கிறதுக்கு விதை விதைச்சா தேவன் மழையை கொடுக்குறாரு, அது விளையுது. விளைவிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, அந்த விளைச்சலை கெடுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயம் ஒட்டும். நல்லா கவனிக்கணும். யார் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார்களோ அவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் மட்டும் ஃபுல்லா ஒட்டுறதில்ல. தேவையில்லாத கலைகள் இதெல்லாம் உள்ள புகுந்து வளர விடாதபடிக்கு அதை நெருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அதுல நீங்க எது கலை எது முள்ளுங்கிறத நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்க யாரு, நீங்க யாருவா இருக்கீங்க, உங்க கூட யார் இருக்கிறாருங்கிற தெளிவும் அறிவும் இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்கிறவங்களா இருக்க முடியும். இல்லைன்னா இதுவும் ஓகே தான். நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா கலைக்கும் கதிருக்கும் வித்தியாசம் தெரியாது, ஒரே மாதிரி தெரியும். எப்பதான் தெரியும்? அது கனி வைக்கும் போது தான் தெரியும். அதாவது நெல் பயிர் வைக்கும் போது தான் இதெல்லாம் நெல், இதெல்லாம் கலை. அந்த சட்டத்துக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. அறுவடை செய்யும் போது எல்லாம் சேர்த்து அறுவடை பண்றீங்க. ஆனா தானியம் மட்டும் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அதாவது பிரின்சிபல். விதைக்கிறவனுக்கு இங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா சபையை பற்றி, மக்கதோனியா சபை ரொம்ப விசுவாசத்தை பயங்கரமான சபை. அநேக சபைகளுக்கு முன்மாதிரியான சபைனா ரோம சபை அதெல்லாம் சொல்றதில்ல, மக்கதோனியா சபை தான். வசனம் ரொம்ப பெருகிச்சா. முதல்ல கவனிக்கணும், வசனம் எங்க பெருகிச்சு? வசனம் பெருகுறதுனால அவங்க நற்குணசாலிகளானாங்க. எல்லா விதத்திலையும் ஒரு மாடலா ஒரு சர்ச்சுன்னா இப்படி இருக்கணும் சொல்ற அளவுக்கு மக்கதோனியா மக்கள் மாறிட்டாங்க. நல்லா கவனிக்க. இதே பிரசங்கத்தை தான் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ண. இந்த மக்களுக்கு மட்டும் ஏன் விசேஷம்? இந்த மக்கள் மட்டும் ஏன் பார்த்தீங்கன்னா 5 வசனத்தை பாருங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் படாமல் இப்படி கொடுத்தா போதும். ஒருவேளை அந்த ஊழியக்காரங்க போய் ஊழியம் செய்யும் போது நமக்கு சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்கனாலே போதும்னு இவர் போயிருப்பார். ஏன்னா இவர் சுவிசேஷம் ஊழியங்கிறாரு, ஊரா போயிட்டு இருக்கிறாரு, சொந்த வீடு கிடையாது. எங்கேயா தங்க இடம் கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா போதும், அவ்வளவுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்த்து போனா நாங்கள் நினைத்தபடி மாத்திரமே இல்லை, தங்களுக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து வரி பயணத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து என்ன அடுத்த ஊருக்கு அனுப்புறதுக்கு, கப்பலுக்கு ஏறி போனோம்னா கப்பலுக்கு பில்லு கட்டுறதுக்கு டிக்கெட் எடுத்து காசு கொடுத்தாங்கன்னா போதும் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பாருங்க எப்படியா, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே என்னவா என்ன சொல்றாரு? நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும். முதல்ல யாருக்கும் ஒப்பு கொடுத்தாங்களா? ஆண்டவர் நான் இருக்கிறேன், நான் எல்லாமே உங்களுக்கு சொந்தம். சபைக்கு என்ன வெளிச்சம் இருக்குது? நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த எக்ஸிஸ்டன்ஸ், மை எக்ஸிஸ்டன்ஸ் இட்செல்ஃப் பிகாஸ் ஆஃப் யூ. உம்மாலதான் நான் உயிரோடைய இருக்கிறேன். இந்த வாழ்க்கை உமானதான், என் குடும்பம் உமானதான், என் வருமானம் உமானதான், என் வேலை உமானதான், என் பிள்ளை உமானதான், என் மாமியார் மாமனார் உறவுகள் எல்லாம் உமானதான். இன்னைக்கு கிடைத்திருக்க இந்த சபையுடைய ஐக்கியமும் உமானதான். நீங்க கூட்டு வரணும்னு நான் வந்திருக்க மாட்டேனே. நீங்க இப்படி சேர்த்து விட்டுருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, முதல்ல கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு மட்டும் ஒப்பு கொடுக்கல, எங்களுக்கும். அப்படின்னு அர்த்தம். ஐயா நீங்க என்ன செய்யணுமா சொல்லுங்க. நான் சபையில அதை செய்யறீங்களா, இதை பண்ணீங்களா, அதை பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆட்களை பிரிச்சு விட்டு என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கு. ஐயா என்ன சர்ச்சு இப்படி இருக்குது, நாங்கள் எப்பயா சுத்தம் பண்ண, கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களுக்கு.
நாங்க சுத்தம் பண்றோம் அப்படின்னு வந்து நிக்கிற அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து தங்களை அர்ப்பணித்து இருக்கிறது. ஊழியம் செய்யணும், வந்து சபையில் பெருசா ஆத்துமாக்களை சேர்க்கணும், வாய்ப்பு சொல்லுங்க எங்கெல்லாம் போகலாம், இல்லை நம்ம எல்லாம் வேலை பிடிச்சிருக்கே போகலாமா, போய் சுவிசேஷம் சொல்லலாமா, அது வந்து தங்களை தாங்களே அர்ப்பணிக்கிறது. இது வந்து அர்ப்பணிப்புங்கிறது வந்து யாரோ சொல்றதுனால வர்றதில்லை. இட் இஸ் கம் அவுட் ஆஃப் யுவர் கமிட்மெண்ட் டு காட். கடவுள்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸே ஒரு பெரிய மேட்டர் இருக்குது. நான் திரும்ப சொல்றேங்க, கடவுள் எதையுமே வேஸ்டா படைக்கல. உங்களை எல்லாரும் வேஸ்ட்னு சொல்லலாம், நீங்க யூஸ்லெஸ்ன்னு சொல்லலாம், உங்க குடும்பத்தினுடைய எல்லாருடைய பார்வைக்கு நீங்க யூஸ்லெஸ் இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க. நான் ஒரு காலத்தில் நானும் முடிவு பண்ணிட்டேன், நான் யூஸ்லெஸ்ன்னு முடிவு பண்ணிட்டேன். நன்மையை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, வாழ்க்கையை பற்றி யோசிக்கல. கர்த்தர் மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தது தான். நான் ரட்சிக்க மட்டும் படாமல் போயிருந்தேன்னா அடையாளமே எல்லாம் போயிருந்திருப்பேன். அடையாளப்படுத்தி அழகுபடுத்தி இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்வையிலும் மேன்மையாக வைக்கிறாருன்னா அது கிருபை. என்ன மட்டும் கிடையாது, இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தரோடு உறவு. நான் தான் சொல்லுவேன், எப்பயுமே என்ன முன்னாடி பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு போதிக்கிறதுக்கும் உங்களை நடத்துறதுக்கான ஊழியக்காரனா இருந்தாலும் உங்க உறவு தேவனோடும் தேவனுடைய ஆவியோடும் கரெக்டா இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பீங்க. ஒரு ஊழியக்காரனை நம்பி வாழ்ற வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை. ஊழியக்காரன் தேவை, உங்களை போதிக்கணும், உங்களை நடத்தணும், உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன் வேணும். ஆனா ஊழியக்காரனால உங்களுக்கு வந்து போற்றேன், ஜீசஸ் தான் போற்றேன், இயேசு தான் உங்களுக்கு எல்லாமே. இயேசுவை தான் பார்க்கணும். சிலுவையில உங்களுக்காக மனுஷன் மறிக்கல, ஒரு பாஸ்டர் மறிக்கல, இயேசு தான் மறித்தார். அப்ப இயேசுவை முன்னாடி வச்சு வாழாத ஒரு வாழ்க்கை ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை. ஏன்னா மனுஷனை நம்பி வாழக்கூடாது. பிள்ளைகளை கூட இண்டிபெண்டா விடணும். பிடிச்சு வைக்கிறது இல்லை. பிடிச்சு வைக்கப்பட்ட பிள்ளை ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிள்ளையாக இருக்கவே முடியாது. போய் அடி வாங்கி மிதி வாங்கி தெளிவடைந்து வரும். நான் சொல்றேன், எழுதினு வச்சுக்கோங்க. எல்லா இடத்தையும் சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்து எல்லா இடத்துக்கும் போனேமா ஒத்த கூட சரியில்லை சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட ஒருத்த கூட சரியில்லைம்மா அப்படின்னு அங்கங்க போட்டு கொடுப்பாங்க, மாட்டி விடுவாங்க, கூட வந்து துரோகம் பண்ணுவாங்க. அப்பதான் தெரியும், ஐயோ உலகம் சரியில்லாத உலகம், இயேசு மட்டும்தான் உண்மையான நேசிக்கிறது. அந்த நேசத்தை அறிந்து கொள்றதுக்கு தாமதமாகலாம். உங்க நேசம் மட்டும் குறையவே கூடாது. எப்படி அவங்க அந்த நேசத்தை புரிகிறதுக்கு தாமதமாகிற வரைக்கும் உங்க நேசம் எப்படி இருக்கணும், அன்பு எப்படி இருக்கணும்னா நிரம்பி வெளியிருந்தா இருக்கணும். இவ்வளவு நேசிக்கிறவங்க விட்டுட்டு இருந்தா சிறுமிச வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணி ஒரு நாள் வந்து செட்டில் ஆகி வந்தது. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றது, உங்களுக்கு முன்னாடி ஒரு படி முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கடவுளை விட்டா வேற வழி கிடையாது, இவரை தவிர ரட்சகர் கிடையாது. நடத்துறது யாரு? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க மட்டும் இல்ல, சபைக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. நல்லா கவனிச்சிங்களா? தங்களை ஒப்பு கொடுத்தாங்க என்ன மீனிங்க? பணத்தின் பொருளால மட்டும் கிடையாது, தங்களையே அர்ப்பணித்து கடவுளுக்காக ஊழியம் செய்யறாங்க. இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா, ஆதி காலத்து முதல் சபை, ஃபர்ஸ்ட் சபை, பேதுரு பிரசங்கம் பண்ணி 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சேர்ந்த சபை, வீடுகள் தோறும் இருந்த சபை. எப்படி இருந்தா சபையில் இருக்கிற எல்லாரும் தங்களுக்கு இதெல்லாம் விற்று மொத்தமா வச்சு பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களாம். ஏன் பொதுவாக வச்சு அனுபவிக்கணும்? அவங்க எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த இயேசு எனக்காக சிலுவையில மரித்தாரு, இவரை விட எனக்கு பெருசு கிடையாது எதுவுமே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்றைய காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் நிறைய கேள்வி, தசமமாக கொடுக்கலாமா வேணாம், இந்த கேள்வி இருக்கா? இன்னொரு காணிக்கை கொடுக்கணுமா வேணாமா? இந்த கேள்வி எப்பயுமே முரண்பாடாவே இருந்துட்டு, ஒரு சிலர் கொடுக்கலாமா, ஒரு சிலர் கொடுக்க கூடாதுமா. நேற்று ஒரு வசனம், போன வாரத்தில் ஒரு வசனம் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றாரு? 2 கொரிந்தியர் 9:7 இது பின்னாடியே தான். 2 கொரிந்தியர் 9:7 என்ன சொல்றாரு? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நிமித்தபடியே கொடுக்க கிழவன் சொல்லிட்டு பின்னாடி ஒரு வசனம், அதே வசனத்தை வாசிங்க. உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் தேவன், எல்லாம் சொல்லுங்க, உற்சாகமாய் கொடுக்கும் இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஏன் அப்படி? எல்லாருமே பிரியமா இருக்கிறது தான் கடவுள். பச்சைமாதம் இல்லாதவங்க தானே, பச்சைமாதம் இல்லாதவங்க. அப்புறம் உற்சாகமா கொடுக்கறது மட்டும் பிரியமா இருக்கிறான்னு அர்த்தம்.
அப்ப கடவுளே பார்ஷியாலிட்டி பார்க்கிறார். அப்படிதான் சொல்லணும். நம்ம வீட்டில் அப்படிதான் பார்க்கணும். கீழ்படுகிற பிள்ளைய ஒரு மாதிரி நடத்துவோம், கீழ்படியாத பிள்ளைய இன்னொரு மாதிரி நடத்துவோம். நம்ம சொல்றதெல்லாம் செய்யற பிள்ளை வந்து நமக்கு நல்ல பிள்ளை, சொன்னதை செய்யணும்னா அது அதை விட 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் வேற யாருமே. ரைட் தானே? அது வழக்கம் அப்படித்தான். நம்ம வீட்டில் ஜட்ஜ்மெண்ட்டே அப்படித்தான். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கொடுக்கப்படுது? கீழ்ப்படிவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு. கத்தரை அறிந்து கொண்டாங்களா? கத்தரை தங்களை அர்ப்பணிக்கணும்னு தெரியுமா? கத்தோடு வாழணும்னு தெரியுமா? இப்ப பார்சியாலிட்டி வீட்டில் நடக்குது. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை, ஒரு பிள்ளை கெட்ட பிள்ளை. ஒரு பிள்ளை சம்பாதிச்சுட்டு வரும், அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கும், அது உட்படாத பிள்ளை. அது சொன்ன பேச்சு கேட்காதான். ஆனால் நம்ம சொன்ன பேச்சு கேட்காதனால நம்ம மேலே கடுப்பாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு விளங்குமா விளங்காதான் தெரியாது. ஆனால் சிறப்பாக செய்யணும். அதில் ஒன்றுமே படவே கவனிங்க. சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறாரா? அப்படின்னா உற்சாகமாய் கொடுப்பதுன்னு என்ன? வித்தவுட் எனி கம்பல்சன், எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாமல் உண்மையாய் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கை வாழ முடியும். தன்னுடைய வாழ்க்கையை, தன் குடும்பத்தை, தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்க தெரியாதவர்கள் இப்படிதான் ஒரு விதமான வாழ்க்கை வாழணும். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வாழலாம். நல்லா கவனிங்க, குடும்பத்தின் நிலையை, வாழ்க்கை நிலையை, எதிர்காலத்தை, நான் எப்படிப்பட்ட இடத்துல இந்த வீட்டில், நான் இந்த வீட்டை எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்க. உங்களே எடுத்துக்காங்க, என் வீடு எப்படியா இருக்கணும்னு. நிறைய பேருக்கு சாப்பிட்டா போதும், இன்னைக்கு சோறு கிடைச்சிச்சா ஸ்தோத்திராண்டவரை சாப்பிட்டு போற மக்களாக மாறிட்டாங்க. எதை பார்க்கலன்னா, இந்த பூமியில நான் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னு பார்க்கறது இல்லை. பார்க்காதனால அதுக்காக ஜெபிக்கிறது இல்லை, ஜெபிக்காதனால பெற்றுக்கொள்றது இல்லை, பெற்றுக்கொள்ளாதனால கொடுக்க முடியறது இல்லை. பிரச்சனை கேட்டீங்களா? எனக்கு தரிசனம் வேணும், தரிசனத்தை நான் ஜெபிக்கணும், ஜெபிச்சதுனால பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொண்டதுனால விதைக்கணும். போன வாரம் சொன்னாங்க, நீங்க அறுவடைக்கு ஒரு மூட நெல் எடுத்து ஒரு மூட அறுவடை பண்ணா அட்லீஸ்ட் அது ஒரு மரக்காலம் எடுத்து விதை தானியமா வைக்கணும். விதைச்சாத்தான் அடுத்த அறுவடைக்கு ரெடியாக முடியும். விதைக்காம இருக்க முடியாது. இங்க கர்த்தரை உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமா இருக்கிறார். பின்னாடியே சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறான், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அவர் தான் கொடுக்குறாரு. ரெண்டு அவர் தான் கொடுக்குறாரு. இல்ல என்னன்னா, நான் கொடுத்ததையே என் சாமர்த்தியம், என் கைப்பலன், உருவாக 8வது இடத்தை பார்த்தீங்க, என் சாமர்த்தியம், என் கைப்பலன், இதெல்லாம் சம்பாதிச்சது உன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் சாமர்த்தியம், என் கைப்பலன், இதெல்லாம் சம்பாதிச்சதுன்னு சொல்லாதிருப்பாயாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க திறமைசாலி, புத்திசாலி, ரொம்ப டேலண்டடு, நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்க வருமானம் ரொம்ப நல்லா வருது, நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? நான் மட்டும் இந்த ஆபீஸ்ல இல்லைன்னா இந்த ஆபீஸை நான் அறிவு, நான் அவ்வளவு திறமையான, என் திறமையினால்தான் இவ்வளவு வேலை நடக்குது, என் திறமையினால தான் முதலாளி லாபம் சம்பாதிக்கிறாரு, நான் தான் திறமைசாலி. அப்படி பேசக்கூடாது. நாம் அப்படித்தான் பார்ப்போம். என் சாமர்த்தியம், என் கைப்பலன், காரணம் நான் தான் உழைச்சேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் ஏன் கொடுக்கணும்? இது இன்னொரு பலன் இல்லை. இங்க கர்த்தர் ரொம்ப அருமையா பிக்சரைஸ் பண்றாரு. மக்களுடைய சபை மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, உற்சாகமாய் கொடுத்தாங்க. உற்சாகமாய் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? தங்களையும் கொடுத்தாங்க, கடவுள் தேவனுக்கும் கொடுத்தார்கள், எங்களுக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றதை செய்யறதுக்கு நாங்க ரெடி. தங்கள் உடல் உழைப்பாலும், தங்களுக்கு இருக்க பண காரியத்தினாலும் எல்லா விதத்திலும் முடிவு செய்தார்கள் என்று சொல்லி இங்க 2 Corinthians 8வது அதிகாரத்தில் சொல்றாங்க. 9வது அதிகாரத்தில் சொல்றாங்க, உற்சாகமாய் கொடுத்தல் கர்த்தர். அப்ப உற்சாகமாய் கொடுத்தல் என்று சொன்னால், திரும்ப சொல்லுகிறேன், உற்சாகமாய் கொடுத்ததுன்னு சொன்னா விரும்பி கொடுப்பது. நீங்க விரும்பி கொடுப்பது. எதன் அடிப்படையில் விரும்பி கொடுப்பது? இந்த வருமானங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாங்க. இப்ப நான் எப்படி சொல்றேங்க, தசமபாகம் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. நாளாசன் சொல்றாங்க, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும். ஊழியத்துல ஏன்னா சபையாக வந்து போறவங்க சொல்றாங்க, தர்ம ஊழியத்தின் பங்கு என்ன? என் பங்கு ஒண்ணு ஊழியத்துக்கு, ஊழியக்காரனுக்கு, சுவிசேஷம் சொல்றவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இந்த கொடுத்தலுங்கிற எண்ணம் எதன் அடிப்படையில் வருதுன்னா, இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், என்னைக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்தார் என்று பார்த்தீங்கன்னா, நான் வெறும் பணத்தை பற்றி மட்டும் பேசுறேன், பணத்தை பற்றி மட்டும் பேசுறேன், எல்லாத்தையும் பற்றி பேசுறேன்.
if you feel that, if you know that everything that comes from God, you are holding it in நினைச்சீங்கன்னா, என் வீட்டுக்காரரு என் கர்த்தர் கொடுத்தது, என் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்தது, என் மனைவி எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இந்த வீடு கர்த்தர் கொடுத்தது, ஒரு வாடகை வீடா இருந்தாலும் கூட கர்த்தர் கொடுத்தது. இந்த தெளிவு இருந்தா நீங்க இருக்கிற இடத்துல உங்க பார்வை வேற வேற இருக்கும். யுவர் விஷன் இஸ் டிஃபரெண்ட். எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஒரு வாடகை வீடுன்னு பார்ப்பீங்க. நீங்க எப்படி பார்ப்பீங்க? என் வீடு. உங்க வீடு எங்க கேட்டாக்க சொல்வீங்க, நீங்க வாடகை கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லல. அது இன்னொருத்தரோட வீடா கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வீட்டுல நீங்க குடியிருக்க அந்த வீடு யார் வீடு? உங்க வீடு எங்க கேட்டா என்ன சொல்வீங்க? எனக்கு வீடே நீங்க வாடகை வீடுல இருக்கீங்க அப்படியா சொல்வீங்க? என் வீடு இதுன்னு அட்ரஸ் கொடுப்பீங்க, ரைட்டா? அப்ப அந்த வீடு உங்க வீடு. அப்ப அந்த வீடு எப்படி பராமரிப்பீங்க? உள்ள நாத்தம் வந்துடக்கூடாது, எலி வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாது. அதான் நான் பராமரிப்பா பண்ணீங்களா? ஏன் வீட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால. அப்படித்தான் இந்த சரீரமாகிய ஆலயம் தேவனாலே நீங்கள் பெற்றதும் தேவ ஆவியானவர் தங்கி இருக்கிறமான ஆலயம் நீங்கள் உங்களுடையவர்கள் எல்லாம் என்று அறியீர்களா அப்படி சொல்றேன். நீங்களே உங்களுக்கு ஓனர் கிடையாது. சொல்லுங்க, நானே எனக்கு ஓனர் கிடையாது. இதை படைச்சவங்க தான் ஓனர். படிச்சுட்டு என்ன பண்ணிட்டா வச்சுக்கப்பா என்ஜாய் பண்ணுன்றார். நான் என்ன பண்ண ஏன் இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணுவேங்கிறேன். ஏன் பாவத்தை செய்யறதுக்கு என் மக்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பாவம் செய்யறதுக்கு ஈஸியா போகுது, நல்லது செய்ய கையே வரும். ஆனா பாவம் செய்யறதுக்கு ஈஸியா வரும். ஏன் வருது? யோவான் சுவிசேஷத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்துல 15 to 19 வரைக்கும் உள்ள வசனங்களை பாத்தீங்கன்னா, இயேசு எதுக்காக வந்தாருன்னா சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது 19ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, ஏன் இயேசுவை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற போது சொல்றாங்க. வசனத்தை 19 யோவான் 3:19 மட்டும் வாசிக்கிறேன். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்கியத்துக்கு வரலாற்றுல சொல்லியிருப்பாரு. ஏன் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அதாவது இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நோ காண்டமனேஷன். காண்டமனேஷன் எங்க நடக்கும்? ஜட்ஜ்மெண்ட் பரலோகத்தில் நடக்கும். நீ நரகமா பரலோகமா இருக்கு. இன்னைக்கும் ஊழியத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு பயமுறுத்தல் நடந்துருக்கு. நீ இப்படி எல்லாம் பண்ண பரலோகத்துக்கு போக மாட்டேன், உடனே உங்களுக்கு அடிமையத்தில் கலைக்கிறோம். ஐயோ பரலோகம் போக மாட்டேன், இத்தனை வருஷம் ஆச்சு, ஏசப்பா நம்ம தான் நம்பி இருக்கிறேன். சில இடங்கள்லாம் பார்க்கும் போல பயம் வந்துடும், ஐயோ நான் போக மாட்டேன். கிறிஸ்துவ விசுவாசிக்கு ஒன்று நல்லா தெரியும். இங்கே 3ஆவது அதிகாரத்தில் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் உள்ள வரல. ஆனால் இந்த 3ஆம் அதிகாரத்தில் 16 நீங்கள் வாசிங்க, வீட்டில் போயிட்டு 15 வாசிங்க. அதில் ரொம்ப ஏற்கனவே சொல்ல 18 மட்டும் வாசிக்கிறேன். அவர் விசுவாசிக்கிறவன், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படான். எல்லாம் சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் நரகத்துக்கு போறது கிடையாது. He will not condemn to be in the hell. நரகத்துக்கு தள்ளுறதுக்கு அவர் காண்டமனேஷன் தீர்க்க மாட்டாரு. இது இயேசுவுடைய ஸ்டேட்மெண்ட். இயேசுடைய ஸ்டேட்மெண்ட், இது மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. கர்த்தர் எழுதி கொடுத்துட்டாரு. இயேசு தான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். தேவனுடைய விசுவாசியாதவனும் அப்படியே விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை என்னுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. பரலோகத்தில் போய் நீ மேல போயிட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது, இங்கே ஜட்ஜ்மெண்ட். ஏன் ஜட்ஜ்மெண்ட்டை இயேசு சிலுவையில ஏற்று சிலுவையில மரித்தார் நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு கடைசி நாள் தான் எங்க போவீங்கிற கன்ஃபியூஷனே கிடையாது. இன்னைக்கே தெரியும் நான் எங்க போயிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கே எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா நீங்க ரட்சிக்கப்படலான்னு அர்த்தம். ஹலோ, கவனிச்சிங்களா? டவுட்டா இருக்குதுங்க, பரவல் போக மாட்டேனா? வாசல் ரைட் லெஃப்ட் இந்த ஏர்போர்ட்ல அந்த செக் பண்றதுக்கு செக்யூரிட்டி செக்ல நீங்க பேக் போட்டீங்கன்னா எல்லா பொருள்களை போட்டீங்கன்னா இது இப்படி வருமா அப்படி வருமா பயந்துட்டே இருக்கும். அப்படி போனால் எல்லாத்தையும் எடு, போனால் ஜிப்பை கரெக்டு, அதை எடுங்க, இதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. நேராக வந்துருச்சுன்னா நம்ம எடுத்து வீட்டுக்கு உள்ள போயிடலாம். இந்த செக்யூரிட்டி செக் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்கும், ஸ்கேன் பண்ணும், இப்படிக்கா அப்படிக்கா. நம்ம விசுவாசிக்கிட்ட அப்படி தான் நிற்கிறாங்க. அதாவது அந்த ஆள் தான் தள்ளி விடுறாங்க. ஆனால் இவங்க
பரலோகத்துல வந்து இப்படி போக சொல்லுவாரா, அப்படி போக சொல்லுவாரா? உள்ளேயா வெளிவா, உள்ளேயா வெளிவா? அங்க போய் நின்று அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இந்த வசனத்தை வச்சுக்கோங்க, இந்த வசனத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஏசப்பா சொல்ல, ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிறேன், நீ மரணத்தை ஜெயித்திருந்த கர்த்தர் என்றும் எனக்காக பூமியில வந்த மாம்சத்தில் வந்த தேவகுமாரன் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாடுகளை, என்னுடைய தண்டனையை நீ சிலுவையில சுமந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னாலே என்ன அர்த்தம்? இந்த பூமியிலேயே உங்களுக்கு பரலோகம் என்பது நிச்சயமா நன்றாக. இந்த பூமியிலேயே சொல்ற அவர் விசுவாசிக்கணும், ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படாது. இதுக்கு மேல எனக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும். அப்படின்னா என்ன வேணா செஞ்சுக்கலாமா ரட்சிக்கப்பட்ட பின்பாக? உடனே இந்த கேள்வி வரும். அந்த கேள்வி பதில் சொல்றோம். நம்ம பதில் சொல்றதும் இருக்கிறோம். எனக்கு நான் கேட்ட கேள்விகளை பதில் சொல்றதுனால தான் பதில் சொல்ற முடியதை செஞ்சுட்டோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்பேன். கேட்ட கேள்வி ஒன்றுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. நம்மளையும் குழப்பி அவங்களும் குழப்பி என்னன்னு கேட்டா எனக்கு அதெல்லாம் சொல்லித்தரலாமான்றாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்கு பதில் சொல்ற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து வச்சு பதில் சொல்ற ஊழியத்தை, போதிக்கிற ஊழியத்தை கொடுத்துருக்கிறேன். பிரசங்கிக்கிற ஊழியத்தை, போதிக்கிற ஊழியத்தை. கர்த்தர் ஜனங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் இருக்கணும். வந்தாலே தெரியணும் நான் பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். I am marching toward heaven, not to the hell. சொல்லுங்க, பரலோகத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன், நரகத்துக்கு போகல. எல்லாம் சொல்லுங்க, நான் பரலோகத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், நரகத்துக்கு கிடையாது. ஆமென். இங்க கேள்வியே கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கின தீர்ப்புக்கு ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படும். விசுவாசியாதவனும் பரலோகத்துல போய் நான் நரகமா பரலோகமா கிடையாது, பூலோகத்திலே தீர்க்கப்பட்டாயிற்று. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் பரலோகத்திற்கும், இயேசுவை விசுவாசியாதவர்கள் நரகத்துக்கும். ஏன் விசுவாசியாதவர்கள் நரகத்துக்கு? இயேசு என்னுடைய பாடுகளை சுமந்து என்னுடைய தண்டனை ஏற்று எனக்காக சிலுவையில மரித்தார் விசுவாசிக்கிறான்னா தானே ரட்சகனாக இருக்க முயற்சி செய்கிறான். தானே தனக்கு ரட்சகனாக இருக்கணும்னா தன் சுயநீதியில யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியினால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம், அந்த நுழைவுச்சீட்டு எதன் அடிப்படையிலுக்கு? இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் எனக்கு கிடைக்கிற நீதி. The righteous that God has given to me because I believe Jesus. என் இடத்தை இயேசு எடுத்துக்கொண்டால் எனக்கு பதிலாக இயேசு மரித்தார் விசுவாசித்தால் இயேசுவோடு நானும் மரித்திருக்கிறேன், இயேசுவோடு நானும் பிதாவின் வலது வாசத்தில் இருக்கிறேன். இல்ல அப்படின்னா நான் சிலுவையில மரிக்க நான் ரெடியா இருக்கேன். எனக்கு இயேசுவின் தேவையில்லை, இயேசுவின் சிலுவை தேவையில்லை, இயேசுவின் மரணம் தேவையில்லை. நானே என்னுடைய பாவத்துக்கு நான் பரிகாரம் செய்து கொள்வேன் என்று மனுஷன் இருக்கான். அதனால சொல்லுது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து. இயேசு ஒளியாக உலகத்தில் வந்தார். ஒளியாக வந்த இயேசுவை இயேசு என்ன பண்ணாரு? ஒளியா வந்தாரா? எப்படி கேட்கறாங்க? ஒளி என்னங்க? இங்க அருமையான வசனம் பாருங்க. உடனே ஒளி என்ன நினைப்பீங்கன்னா லைட் வந்துருக்கு. இல்ல இல்ல, ஒரு மனுஷனா எப்படி வாழணும் இயேசு வந்து காண்கிறார். பூமியில நடமாடுறாரு, காண்கிறார். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தோம். தேவகுமாரனா இருக்கிற இயேசுவை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்படிதான் இயேசுவை தேவன் பூமியில அனுப்பினார். இயேசு மனுஷன கடவுளுடைய ஸ்தானத்துல படைக்கப்பட்ட மனுஷன் யாருன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. ஏன்னா முதல் பிள்ளையே ஆதாம பாவியா தான் பார்த்துச்சு. பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆவேலும் பிறந்தான், காயினும் பிறந்தான். முதல் பிள்ளைகளே அப்பனை எப்படி பார்த்துச்சு? பாவியா தான் பார்த்துச்சு. அதனால தேவசாயில் இந்த பிள்ளைகளுக்கு தெரியல. தேவசாயில தெரிந்த ஒரே ஒரு மனுஷி யாரும் தெரியுமா? ஆதாமும் ஏவாள் மட்டும்தான். தேவசாயில என்ன? தேவனோடு உறவாடுவது. டெய்லி வந்து அவரோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லி எப்படி உறவாடினாங்கிறது யாருக்கு மட்டும் தான் தெரியும்னா ஆதாமுக்கோ ஏவாளுக்கு மட்டும் தான் தெரியும். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும். பாவம் செய்த முன்னாடி ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. தேவ பிரசன்னம் அவங்களை விட்டு விலகிடுச்சு, மகிமை விலகிடுச்சு. இப்ப என்ன செய்யுது? சரீரத்தை தங்களை பார்க்காங்க. அது வரைக்கும் கர்த்தரை பார்த்தவர்கள் இன்னைக்கு தங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மனசோட பிரச்சனை, என்னை எப்படி பார்ப்பாங்களோ, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, மற்றவங்களை பத்தியே யோசிப்போம். நம்ம வந்து திரிச்சு விட்றாங்க, நம்ம மைண்ட்லயே போட்டு விட்றாங்க. இந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓடி ஓடிறாங்க. இன்னைக்கும் பாவத்துல வாழ்ந்த மனுஷன் தான் பார்த்துட்டே வர்றாங்க. நல்ல அப்பா, நல்ல அம்மா, நீங்க எல்லாம் நல்ல அப்பா, நல்ல அம்மா, பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. ஆனா உங்களை எப்படி பார்ப்பாங்க? சில பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க. சில இருக்கிறவங்கெல்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் விட்டாட்டா ஆட்சி நாசம் பண்ணி போயிடலாம். அப்படி எல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சந்திக்கிற பிரச்சனை இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க,
இயேசு வந்துட்டார். பிதாவுடைய சாயலிலே ஒருத்தர் உலாவுறார். முந்தின ஆதாம போல பிந்தின ஆதாம் பூமியில உலாவுறார். அவரை பார்க்கும்போது அங்க இருக்க வேத பரிசேயர் சதுசேயர் எவனுக்கும் ஒத்து வரல. அங்க இருக்க யாருக்குமே ஒத்து வரல. ஏன்னா இவங்க பிரமாணம் 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 ஓடிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் வந்து தேவனுடைய தற்சுரூபமாய் வந்திருக்கிறார். அவரை பார்க்கும்போது இப்படித்தான் இருக்குன்னு அவர் காட்டுறாரு. இவங்களுக்கும் அதுக்கு ஒத்தே வர மாட்டேங்குது. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் இயேசு கிட்ட சண்டை. இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொன்ன என்ன சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? அவர் வந்து ஓய்வு நாள்ல, அதாவது ஒரு ஆராதனை நாள்ல ஒருத்தர் சுகமாக்கிட்டார். நான் தேவனுடைய சாயல்ல, அவர் எனக்கு பிதா, நான் குமாரன் சொல்லிட்டார். அது எப்படி நீ தேவதூஷன் சொல்லலாம்? இயேசு வந்து திரும்ப திரும்ப சொன்னது அவர் தேவகுமாரனா இருக்கிறார் என்பதனால் மட்டுமல்ல, நீங்களும் நானும் அவருடைய குமாரனுடைய சாயலாக இருக்கிறோம் என்பதை நமக்கு சொல்வதற்காக தான். ஒளி வந்திருக்கு. ஒளியை விட இருள் ரொம்ப பிடிச்சது. எந்த பிள்ளைங்க தனியா ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டு அதை பார்க்க இதை பார்க்க அதை செய்தோம், அவங்ககிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லை. ரொம்ப சிம்பிள். ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சம்திங் 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 ராங். அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி பாக்குறீங்களா? என்ன பண்ற கொண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குணகாண்டாயிரம் குணவெறி ஆயிரம் வெட்டல. என்ன பார்த்துட்டு இருக்க கொண்டா கொண்டா கேட்டு பாருங்க. அதெல்லாம் தர முடியாது போ அப்படி மகளிர் ஏதாவது சண்டை வர ஆரம்பிச்சிடும். நீங்க அப்படி பாத்தீங்களா? ஆண்டவரே என் பிள்ளை வழி விலகி போயிடாது படிக்க நீங்க காப்பாத்துங்க, நேர்வழிப்படுத்துங்க, அவங்க கத்தரை இருந்து கொள்படி உதவி செய்யுங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி படிக்கிற உலகத்தோடு கூட கலந்துடக்கூடாது. நான் என் பிள்ளைய உமக்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளை உமக்காக வாழ்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நானும் என் வீட்டாளர் கத்தரையே சேமிப்போம். நான் ஒளியில் நடக்கிற மாதிரி என் பிள்ளைகளும் ஒளியில நடக்கிற எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நாம ஜெபம் பண்ணுவோம். ஒரு காலத்தில் நீங்களும் அப்படியெல்லாம் கொஞ்சம் எனக்கு மடக்காலம் பண்ணிட்டு தான் ரசிக்கப்பட்டு குடும்பமாகி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பாம்பிக்கால் பாம்பரின்னு சொல்லுவாங்க. மேடம் நீ உன் வயசெல்லாம் கடந்தாண்டா வந்துருக்கிறேன், நான் திருக்காட்சி வேலையெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியும்டா. அப்போ பிள்ளைகிட்ட சொல்லுவீங்க. அவங்க நீ எல்லாம் பழைய ஆளும் கொண்டு நாங்கள் 1000 செக்யூரிட்டி வச்சிருக்கிறோம், 1000 சேஃப்டி மெசேஜ் வச்சிருக்கோம், உன்னால என்னை கண்டுபிடிக்குவேன், நீ தலையில நின்று பாரு, உன்னால என்ன கண்டுபிடிக்குவேன். ஆடா அநியாயமே, பஸ்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களோட இருந்துக்கிட்டு உங்க கூட இருந்துக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க. பிள்ளைகளுக்கே இது பிடிச்சிருக்கு, ஒளி வந்திருக்கு, இருள் பிடிச்சிருக்கிறதுனால, பாவம் பிடிச்சிருக்கிறதுனால இயேசு வேண்டாம். ஏன் சுவிசேஷத்தோட ஏத்துக்கிறது இல்லை? பாவம் பிடிச்சிருக்கு, இயேசு வேண்டாம். இந்த உலகத்தோட கலந்து இருக்கிறது பிடிச்சிருக்கு, உலகத்துல வித்தியாசமா வாழ பிடிக்கல. அதனாலதான் அதை நேசிக்கிறாங்க. நாள் வரும், இப்படியே போவாது, நாள் வரும் கர்த்தரை நேசிக்கக்கூடிய நிலை அவங்களுக்குள்ளாக தானாகவே இல்லை. ஏன்னா நிறைய டிஸப்பாயின்மெண்ட், நிறைய கைத்தொடைப்பு, நிறைய கல்வி விடுற காரியம் எல்லாம் நடக்கும்போது நம்பிக்கை இல்லாமல் ஓடும் போது கர்த்தர் பலியை திறப்பார். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஆண்டவரே, என் பிள்ளைய இந்த உலகத்துல கரைந்து விடாதபடிக்கு கர்த்தாவை நீங்க காத்துக்கொடுங்க. என் பிள்ளை உங்க கையில ஒப்பு கொடுங்க. என் பிள்ளை உமக்காக வாழ்றதுக்கு எனக்கு யாசுவாக என் பிள்ளைய வளர்த்து கொடுங்க. நீங்க என்கிட்ட வளர்க்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் வளர்க்குறேன். அது சாப்பாடு போடலாம், எல்லாம் பண்ணலாம். அதனுடைய சுபாவத்தை என்னால் மாற்ற முடியாது. நீங்க தான் அந்த சுபாவத்தை நீங்க சந்திக்கணும், நீங்க தான் மாற்றலாண்டவர். என்ன நீங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அருமையாய் வளர்ப்பார். ஒரு சபை வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த சபைன்னு சொல்றேன், வாலிபர்களுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாலிபர்களுக்கு தனியாக ஒரு ஆராதனையே நடத்தணும். அவங்களோட ரியலாக பார்த்தீங்கன்னா அவங்களாம் வெளியே ஓப்பன் ஹார்ட்டட். உண்மையா அப்பா அம்மா கிட்ட மட்டும் பேசணும். நான் அதெல்லாம் சொல்றேன், என்கிட்ட ஒரு வார்த்தையை பேசுனீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னை அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்டேன். எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் தெரியும். சர்ச்சில் என்கிட்ட ஒரு காரியத்தை பேசினாங்கன்னா அவங்க பெற்றோரே வந்து கேட்டாங்க என்னென்ன பேசணும் அப்படின்னா, எனக்கு அந்த பிள்ளைக்கு தேவனுக்கு நடுவில் நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொடுங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். யார் வந்து என்கிட்ட சொன்னாலும் கிணத்துல போட்டேன் கல் மாதிரி, என் ஒய்ஃபை கேட்டாலும் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எதாவது கேட்பாங்க. உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நானே வந்து சொல்லுவேன்மா, பிள்ளைகளை கெடுத்துட போறீங்க அப்படிப்பாங்க. அதாவது பிள்ளைகளை கெட்டு போக மாட்டாங்க, கரெக்டாக ஜெம்பு மாதிரி வளர்த்து கொடுப்பாங்க. வந்து கரெக்டாக வசனங்களை மட்டும் கேட்டு வளர்க்காம வளர ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்புளாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி இப்போ பிள்ளை இருக்க மாட்டாங்க. நான் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா வசனம் வந்து உள்ள வேலை செய்யும், நீங்கள் வேலை செய்ய வேணாம்.
நீங்க கோவப்படுவீங்க, ஆனா வசனம் கோவப்படாது. நீங்க அடிப்பீங்க, வசனம் அடிக்காது. அப்பா கர்த்தருடைய சிச்சைன்னு சொல்றப்பா வசனத்துல பேசுவாரு. ஐயோ நம்ம ஏழாம் வந்துருக்கிறோமே, ஏசப்பா இன்னைக்கு வந்துடாதீங்க ஆண்டவரே. எப்படி ஏசப்பா இன்னைக்குதான் கொஞ்சம் ஏழாம் பாட்டு வந்துருக்கிறேன், ஒருவேளை இன்னைக்கு வந்துட போறீங்க, இன்னைக்கு வந்தா நான் கைவிடப்பட்டு போறேன், பயமா இருக்கு எனக்கு. நாளைக்கு வேணா வாங்க, இன்னைக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்ன சுத்தம் பண்ணுங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க என்ன சரி பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு உங்க பிள்ளை யோசிக்கிற அளவுக்கு ரைட்டா உள்ள வந்து ஆவியாவை சந்திப்பார். ஆவியானவரே எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்தாச்சுன்னா ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும், ரொம்ப கவனமா கேட்கணும். சொல்றாரு மக்களுடைய சபை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. தங்களையே கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க, பணத்தை மட்டும் கொடுக்கல, தங்களையே. யாருக்கு அப்படி கொடுப்பா? உண்மையாவே கர்த்தரை நேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. கர்த்தருக்கென்று மட்டுமல்ல, ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்படிதான் அப்படியே சூழ்ந்து நிற்கிறாங்க. இவருக்கு எல்லா சபையில பயணப்பட்டு வந்தவர். அந்த மக்களுடைய சபையை பார்க்கும்போது இவங்களுக்கு மட்டும் என்னடா வித்தியாசமா இருக்குது, இவங்க மட்டும் என்னடா தங்களையே கொடுக்குறாங்களே, எப்படா கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. ஏன் நான் ஆச்சரியப்படுறாருன்னா, இங்க அவங்களுடைய பராமரிப்பு, அவருடைய அன்பு, அவங்களுக்கு கொடுக்குற விதம். இப்ப தசமா கொடுக்கலாமா வேணுமாங்கிற கேள்வியே கிடையாது. என்னவே கொடுத்துட்டேன், எனக்குள்ள கொடுக்க கிடைக்கல பிரச்சனை. காணிக்க கொடுக்க பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா என்னவே கொடுத்துட்டேன். யோசிச்சு பாருங்க, ஒரு லவ்வர் ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், என்னையும் அவரை கொடுத்துட்டேங்கிறார். அதுக்கப்புறம் அவர் கேர் பண்ற விதத்தை யோசிச்சு பாருங்க, டைம் செலவழிக்க யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் செலவழிப்பாரு. எங்கெல்லாம் போய் அந்த கல்யாணம் முடிஞ்ச அந்த முதல் ஒரு 3 மாசம் பார்த்தீங்கன்னா அவங்க கவனிப்பே வித்தியாசமா இருக்கும். அந்த ஆளை நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இதுவரை பார்க்கவே இல்லையே அப்படின்பாங்க சில சமயம். அதனால ஏமா நீங்க ஆரம்பத்துல 3 மாசம் நீங்க இருந்த விதமே பார்த்தா வேற மாதிரி இருக்கு, இப்போ வரைக்கும் இப்படி இல்லையே. நான் சொல்றேன், தாத்தியாவும் பாட்டியாகி ஒருத்தர் தாங்கி பிடிச்சிட்டு நடக்கிற வரைக்குமே அது அன்பு நினைச்சிருக்கணும். ஏதோ ஆரம்பத்துல கொண்ட அன்பு அப்படியே விட்டு போறதில்ல. இங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஆதியில ஒரு விதத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க, அது எப்படி இருந்தது? தங்களையே கர்த்தருக்கென்றும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம்ங்கிறது அவுட் ஆஃப் லவ். உண்மையான தேவன் மேல் உள்ள நேசம் தான் அதை செய்ய வைக்க முடியும். எப்படி சொல்றது? தங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அந்த பகுதியை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல 2ஆவது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகிறது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொடிய தரித்திரம். எப்படி தரித்திரமா? ரொம்ப வறட்சியா இருக்குங்க, 10 பைசா பாக்கெட்ல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி கொடிய தரித்திரம். நல்லா கவனிங்க. When they are giving, they are not giving out of abundance, they are giving out of starving. ஒண்ணு கையில் இல்ல, பட்டினியே கிடக்குறாங்க, தரித்திரத்துல கிடக்குறாங்க. தரித்திரம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லாம நிலைமை. அவளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது அப்படிப்பட்ட நிலைமையில எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லுது. ஏன் வசனத்தை வச்சு சொல்றோம்னா, நீங்க வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும்னா, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப வேதனையை கூட்டாத ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னா, யூ நீட் டு நோ வாட் மணி கேன் டு. உங்களுக்கு தெரியணும் பணம் எனக்கு என்ன செய்யும், பணம் எப்படி வந்திருக்கு, இந்த பணத்தை யார் எனக்கு கொடுத்தா, நான் யாரு, என்னையவே நான் கர்த்தருக்கு கொடுத்திருக்கேன்னா எனக்கு உண்டானது எல்லாம் கர்த்தருக்கு வந்தது. உண்டானதெல்லாம் ஆதாம படைச்சு பூமியில வச்சாரு. அவனுக்கு யார் கொடுத்தா? எல்லாம் கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்தது பெருக்கி இருக்கலாம், விசாரமடைய பண்ணிருக்கலாம், எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆமா, உங்களுக்கு படைச்சாரு, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, படிப்பை கொடுத்தாரு, உயர்வை கொடுத்தாரு, வருமானத்தை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்தது கடவுள் இல்லையா? அப்போ நீங்க கொடுத்ததெல்லாம் தேவன் என்று சொல்லிட்டீங்கன்னா உங்க இதுல இருந்து கொடுக்கறதுக்கு ஒரு கேள்வியே வராது. கொடுக்கலாமா வேணாமா? அதான் சொல்றாரு, அவனும் விசலமாய் பண்ண கட்டாயம் அல்ல, தன் தன் மனதில் நினைத்தபடி கொடுக்கணும். கொடுக்கணும்னா கொடுக்க, கொடுக்கலன்னா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்திக்கிறது கிடையாது. நீங்க பணத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சீங்கன்னா பணம் உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற தெளிவு இருந்ததுன்னா
கொடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த மக்களுடைய சபை மக்களை பத்தி ரொம்ப அருமையா சொல்றாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாங்க, கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்க. அப்படி இருந்தோம் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. எப்படின்னா காசை கொண்டு நிறைய நிறைய போட்ட விசுவாசிகளை பற்றி இதில் 2 காசை கொண்டு வந்து தேவாலயத்தில் போட்ட அந்த பெண்ணை பார்த்து கத்த சொல்ல தனக்கு உண்டான எல்லா வச்சியும் போட்டாங்க. ஏன் அத்தனை பேர் கோடீஸ்வரங்கள் வந்து கோடி கோடியாக போட்டிருக்கலாம். அதெல்லாம் கத்தர் பார்க்கல. எதை பார்க்குறாருன்னா தன் இயலாமையில கொண்டு வந்து போட்ட 2 நாளைகளை பற்றி கத்தர் புகழ்ச்சியா பேசுறான்னு அர்த்தம்னா அவர் காணிக்கை உட்காந்து கவுண்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, காணிக்கை உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். சர்ச்சில் கவுண்ட் பண்றாங்க இல்லையா, கத்தர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன காணிக்கை பார்த்து என்ன கணக்கு எடுத்தவங்களை வந்து திட்டப்படுறாரா என்ன பண்றாரா? உதாரணத்துவமாக கொண்டு நிறைய கொண்டு போட்டவங்களை பற்றி கத்த பேசலை. ஆனா அவங்க விதைச்சிருக்காங்க, அறுவடை எடுப்பாங்க. ஆனா இந்த பெண்ணுடைய விஷயத்தை ஏன் பேசுறாருன்னு சொன்னா தன்னுடைய கொடிய தரித்திரத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டான். அதே மாதிரி நலனம் தைலத்தை உடச்ச பாலத்தை ஊற்றி கழுவுன பெண்ணை பற்றி பேசும்போதும் என்ன சொல்ல தனக்கு உண்டான எல்லாத்தையும் எனக்காக கொடுத்துட்டான். ஏன் சாகப்போற மனிதனுக்கு காலில் அந்த தைலத்தை பூசி அழகு பரிசுத்தப்படுத்துகிறாரு. இது கர்த்தருடைய நாளுக்காக என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கர்த்தருடைய பார்வை வேற, மனுஷன் பார்வை வேறவே வேற. கர்த்தர் மகன் நீங்க நிறைய கொடுத்தவங்களை நேசிப்பார், அப்படி கிடையாது. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல உண்மையான அந்த நேசத்துல கர்த்தருக்கு கண்டு நீங்க கொடுக்கறதுதான். நீங்க எப்பவுமே சொல்றேன், ஒரு ஊழியக்காரங்களும் கொடுக்கக்கூடாது, சபைக்கு காரணம் உள்ள கட்டணம் கொடுக்கக்கூடாது, சபைக்கு வாடகை கட்டணம் கொடுக்கக்கூடாது, சபையில நம்ம கொடுக்கறோம்னா இப்படிங்க சபை நடக்கும் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. கொடுக்கும்போது நீங்கள் கொடுப்பது தேவனுக்கு, நீங்கள் தேவனிடத்திலே கொடுக்கிறீர்கள். அப்ப தேவன்கிட்ட எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும். அந்த கவனன்ட்டு மட்டும் கொடுக்க கடவுளுக்கு இருக்கணும். இதை யாரோ நிர்பந்திப்பதனால கொடுக்கறதில்ல, தேவைகளின் அடிப்படையில் கொடுப்பதில்லை. நான் என் தேவைகளுக்கும் சரி, சபை தேவைகளுக்கும் சரி, கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்க்கிறேன், கர்த்தரை மட்டும் தான் அண்ணாந்து பார்க்கிறேன், கர்த்தருக்கு தான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு காரியத்துல கூட கூட செய்யுங்க நான் கேட்கறதே கிடையாது. ஏன் கேட்கறது இல்லைன்னா எனக்கு தெரியும் என் தேவன் எல்லாருடைய இருதயங்களும் வேலை செய்கிறார். அதனால காணிக்கை பற்றி கூட பிரசங்கம் பண்றதில்லை. இன்னைக்கு காணிக்கை பற்றி பிரசங்கம் பண்றதுடைய காணிக்கை மட்டும் இல்லை, இது அர்ப்பணிப்புங்கிற விஷயம் வருது பார்த்தீங்களா, அது வில்ஃபுல்லா பண்ணணும். நீங்க விரும்பி கர்த்தருக்கும் ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய ஊழியத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கணும் நீங்க சொல்றாரு. எப்படிப்பட்ட நிலைமையில கொடிய தரித்திரம், எப்படிப்பட்ட நிலை தான் உபத்திரவம், அப்படிப்பட்ட நிலையில எப்படி கொடுத்தாங்க, உதாரணத்துவமா கொடுத்தாங்க. அதாவது அவங்க கொடுக்கறதுக்கும் அவங்க நிலைமைக்கு மொத்தமாக சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாத நிலைமையில அப்படி உதாரணத்துவமா கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, they are not just giving, they are giving out of their abundance of heart. இருதயத்தினுடைய நிறைவிலிருந்து கொடுக்கிறாங்க. பாக்கெட்ல நிறைஞ்சதை கொடுக்கல, கவனிக்கிறீங்களா? பாக்கெட்ல நிறைஞ்சிருக்கிறதுனால கொடுக்கல, பேங்க்ல பேலன்ஸ் கூடுதலாக்கிறதுனால கொடுக்கல, இருதயம் நிறைந்திருப்பதனால கொடுக்குறாங்க. நான் இப்படி சொல்லுவேன், உங்கள் இருதயத்தை நிறைவினால் கர்த்தர் கையில உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அப்ப நீங்க எதை கேட்டா எது கொடுக்கணும்னாலும் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஒரு 2:8-4 சொல்லுது, 3 சொல்லுது, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நாங்களே மனதுள்ளவர்களா இருக்கிறோம் என்பதற்கு அவங்களே அப்படிப்பட்ட மனதுள்ளவர்களா இருந்தாலும் நாங்கள் சாட்சி. ஒரு ஊழியக்காரர் சொல்றோம், இந்த சபை விசுவாசத்துல மட்டுமல்ல சத்தியத்துல யாரெல்லாம் தேடில அவங்க தெளிவடைச்சிருக்காங்களோ அவங்க லைஃப்பை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் மாறி, கண்ணோட்டம் மாறி. இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க, நான் கட்டினேன், நான் மூட்டை கட்டினேன், நான் மேலே உட்காந்தேன். ஆனால் நீங்க இப்போ கர்த்தரை எழுந்து கொண்டா உங்களுடைய பார்வை, உங்க விசுவாசம், உங்க பயணம் வித்தியாசமா இருக்கும். நீங்க பார்க்கறதுமே வித்தியாசமா. கர்த்தர் அப்படித்தான் பார்க்கணும் எதிர்பார்க்குறாங்க. எந்த இடத்துல நிறுத்தும். கர்த்தர் இந்த சபையை பற்றி, மக்களுடைய சபையை பற்றி பவுல் மூலமா நமக்கு வெளிப்படுத்த விஷயம் சரி, நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் என்பது நம்முடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையில தான் கொடுக்கிறது. நம்மளையே கர்த்தர் கொடுக்கணும்னாலும், உங்களுடையவைகளை கர்த்தர் கொடுக்கணும்னாலும், உங்களுடைய தனிப்பட்ட கமிட்மெண்ட் டு காட் இல்லைன்னா நீங்க கொடுக்கவே மாட்டீங்க, எதையும் கொடுக்க மாட்டீங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப ஆணித்தரமாக விசுவாசிக்கிறான்னு எதிர்பார்க்குறாரு. அடுத்த வாரத்தில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். நம்ம வழக்கமாக வசனத்தோடு சொல்கிறோம்ல, அமைக்கு கூலிக்கு சரிந்து விடுபடி நன்றாய் நடந்து மடியிலே போடுவார்கள். ஒவ்வொரு வாரமும் அறிக்கை பண்ணி காணிக்கையை செலுத்துறோம் இல்லையா? ஹவு காட் பிக்சரைசேஷன், எப்படி கர்த்தரை பார்க்குறாரு. அதே மாதிரி தாவீதுடைய அந்த செயல், தேவனை குறித்த விசுவாசமும் தேவனுடைய, நீ கோயிலை கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும், கோயிலை கட்ட உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாதா அப்படி சொன்னதுக்கு அப்புறமும், அவன் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்துடைய பார்வை, அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருந்தது. நான் கட்டலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆலயம் ஆத்மியா, நீ ஊழியம் செய்யக்கூடாது பரவாயில்ல, ஊழியம் செய்யறவங்களுக்கு அந்த காலை கட்டப்படுவது நான் எப்படி நிற்க போறேன் அப்படிங்கிற விஷயத்துல அவருடைய பார்வை இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்க போறேன். ஏன் இப்படி பார்க்கணும்னு சொன்னா, தன்னை குறித்த ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்கிற விதத்திலே பார்க்கணும். நம்மை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். கர்த்தர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார், நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் எடுத்து விளைக்கிறேன். இந்த விதத்துல தெளிவா இருக்கணும்னா நம்ம செய்த செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். கர்த்தர் நம்மளமாய் மகிமைப்படுவார். என்ன அடுத்த சில விஷயங்கள் இன்னும் பார்க்க போறோம். ஒரு ஜஸ்ட் டிப்ஸ் கூட தான் கொடுத்துருக்கேன். அப்ப வசனங்களா மட்டும் படிச்சுட்டே போயிடக்கூடாது. ஏதோ வாரம் நம்ம அறிக்கை பண்றோம், காணிக்கை கொடுக்குறோன்ட்டு மட்டும் போறதில்ல. அதுல இருக்கிற உரிமை, அதுல என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும், எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் என்ன, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி வச்சிருக்காரு எனக்கு தெரியணும். நான் விசுவாசித்து கொடுக்கணும், விசுவாசித்து கொடுக்கணும். கொடுக்கும் போதே எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும். கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார்னு. எப்பா கர்த்தரை கொடுத்து திரும்ப எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா அவரே எதிர்பார்க்க சொல்றாரு. கர்த்தரே, ஆமா நீங்க எதிர்பார்க்கவே கூடாதுன்னு உலகம் சொல்லுதா, சபையே சொல்லுதா? கர்த்தர் சொல்றபடி தான் சொல்ல முடியும். சபை சொல்லுது, எல்லாம் அவங்க சொல்றாங்க, அந்த விசுவாசி சொல்றாங்க, விசுவாசிகளுக்காக சொல்ல முடியாது. கர்த்தருடைய வசனம் என்னவோ, எல்லாரும் பேசுறத கவனிச்சிருப்பீங்க. பைபிளை விட்டு வெளியே போறதில்லை. வசனம் தான் டெக்ஸ்ட் புக்கு. கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தை தான் டெக்ஸ்ட் புக்கு. அதுல நடக்காத எண்ணத்தை புதுசாக விலைக்கு கொள்ள போகிறோம். நம்ம வாழ்க்கையோட அதை அபியாசப்படுத்தி அதுல இருந்து எப்படி வெற்றிகரமா எடுக்கிறது. தொடர்ந்து இந்த வசனத்தை யூடியூப்லயே அப்லோட் பண்ணிடுவோம். கேளுங்க, திரும்ப கேளுங்க, புரியுது வரையும் கேளுங்க. அது உங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் இம்பாக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணட்டும். ஒரு அப்படிக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போடு கூட அடுத்த வாரம் வரும்போது ஒரு பெரிய ஜபத்தோடு கூட வாங்க. கர்த்தர் உங்களுடைய ஆழமாய் வெளிச்சத்தோடு வெளிப்பாடுகளோடு கூட கர்த்தர் பேசுவார். உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய டைமென்ஷனுக்கு எடுத்து போவோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யப்படி பேசி ஜாப் பண்ணிட்டு வாங்க. ஆவியான வேலை செய்வார். நீங்க மாற்ற முடியாதது கர்த்தர் மாற்றுவார். நீங்க போராடி ஜெயிக்க முடியாததை ஈஸியா கர்த்தர் மாற்றி விட்டுருவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you all.